Hello students, welcome to our YouTube channel. SSC CHS உடைய ஆன்சர் கீ SSC ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாம இந்த வீடியோல ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்ணி உங்களோட ரா ஸ்கோரை கால்குலேட் பண்றது, உங்களுக்கு எவ்வளவு மார்க் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, உங்க ரேங்க் எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளவு வர வாய்ப்பு இருக்கு, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றோம். இப்போதான் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்க ஆன்சர் கீ பாத்தீங்கன்னா நீங்க இன்னையில இருந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்றதுக்கான கடைசி டேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 11ஆம் தேதி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் உங்க ஆன்சர் கீ நீங்க செக் பண்ண முடியும். ஆன்சர் கீல நீங்க ஏதாவது கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்து அந்த கொஸ்டின் ராங்னு அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க சேலஞ்ச் பண்றதுமே இந்த டைம் ஃப்ரேம்குள்ள தான் பண்ணிக்கிட முடியும். நீங்க ஒரு கொஸ்டின் வந்து நீங்க சேலஞ்ச் பண்றீங்கன்னா 50 ரூபீஸ் வந்து நீங்க ஃபீ பே பண்ண வேண்டியதா இருக்கும் ஒரு பர் கொஸ்டினுக்கு. இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆன்சர் கீ இன்னைக்கு 6 மணில இருந்து நீங்க 11ஆம் தேதி 6 மணி வரைக்கும் ஆன்சர் கீயை வந்து டவுன்லோடுங்கிறத பண்ணிக்கிட முடியும். உங்க ஆன்சர் கீயை பார்த்துக்கிட முடியும். ஓகேவா? இந்த ஆன்சர் கீ நீங்க எப்படி செக் பண்ணிக்கிறதுனா, நீங்க எஸ்எஸ்சியோட வெப்சைட்ல லாகின் பண்ணிக்கோங்க. ssc.government.in இதுல லாகின் பண்ணுங்க. ஆக்சுவலா இப்போ தான் ஆன்சர் கீ விட்டுருக்காங்க. இந்தியாவில் நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் இந்த எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க. எல்லாருமே இப்போ உடனே செக் பண்றதுனால சர்வர் வந்து லோடிங் இஷ்யூங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். கேட்வே வந்து ப்ராப்ளமா இருக்கு, நாட் ஃபவுண்ட், இந்த மாதிரி நிறைய இஷ்யூ வந்துகிட்டே தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ரெகுலர் இன்டர்வல்ல செக் பண்ணுங்க. முடிஞ்சா இன்னைக்கு நைட் ஒரு 2 மணிக்கு மேலே, இல்லைனா காலையில் ஒரு 6 மணி 7 மணி இந்த டைம்குள்ளே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா சர்வர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். வெப்சைட்டில் உடனே நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய ஆன்சருக்கே செக் பண்ணிக்கிட முடியும். ஓகேவா? ஸோ வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கிட்டு உங்களுடைய டேஷ்போர்டில் மை அப்ளிகேஷனுக்கு போயிருங்க. அதில் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுடைய ஆன்சர் கீ சேலஞ்சுன்றதை காட்டும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் மாதிரி வரும். அதை செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் கீ காட்டும். ஒவ்வொரு செக்ஷனாக உங்களுக்கு ஆன்சர் கீன்றதை காட்டும். ஸோ இங்கிலீஷில் என்ன மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, மேக்ஸில் என்ன, ஜெனரல் அவேர்னஸில் என்ன, ரீசனிங்கில் என்னன்ற மாதிரியான ஒவ்வொரு செக்ஷனோட இதுன்றது உங்களுக்கு காட்டும். அதில் நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்சர் கீ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட ரெஸ்பான்ஸ் அதில் இருந்து பார்த்துக்கலாம். எப்படி நீங்கள் ரா ஸ்கோரை கால்குலேட் பண்ணிக்கிறதுனா, நீங்கள் ஒவ்வொரு செக்ஷன்லையும் கரெக்டான அட்டெம்ப்ட் எவ்வளோன்றதை பாருங்கள். இப்போது 100 கொஸ்டினில் நீங்கள் வந்து ஒரு 80 கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அந்த 80ல் 60 கொஸ்டின் கரெக்ட், 20 கொஸ்டின் தப்புன்னு வச்சுக்கோங்களேன். இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கரெக்டான கொஸ்டினுக்கு 2 மார்க், ஸோ 60 × 2 120 மார்க். தப்பான கொஸ்டினுக்கு 0.5 மார்க் போகும். ஸோ 20 × 0.5ங்கிறப்போ பார்த்தீங்கன்னா 10 மார்க் உங்களுக்கு போகும். ஸோ இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் எடுங்க. 110. இந்த 110 தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரா ஸ்கோர். இப்படி தான் நீங்கள் மேனுவலாக உங்கள் ரா ஸ்கோரை செக் பண்ணிக்கிட முடியும். இதை வெப்சைட்லேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ரா ஸ்கோரை. அது எப்படின்னா, நீங்கள் லாகின் பண்ணிக்கிட்டு இந்த பாப் வந்து ஓகே கொடுக்குறீங்களா, கொடுத்ததுக்கப்புறம் மேலே உங்களுக்கு ஒரு யூஆர்எல் காட்டும். ஓகேவா? நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசரில் யூஆர்எல்ன்றதை காட்டும். இந்த மாதிரி இப்போ க்ரோம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு யூஆர்எல் காட்டும். அந்த யூஆர்எலை காப்பி பண்ணிக்கோங்க. அந்த யூஆர்எலை நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ரேங்க்கு அண்ட் நார்மலைஸ்டு ஸ்கோர் செக் பண்ணுறதுக்கான வெப்சைட்டோட லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதில் போய் உங்களுடைய அந்த லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அது எப்படின்னா, ஸோ இதான் ரேங்க் மித்ராவோட வெப்சைட்டு. இதில் தான் நிறைய லட்சக்கணக்கான ஆஸ்பிரண்ட் வந்து அவங்களோட ரேங்க்ங்கிற செக் பண்ணாங்க. ஸோ இதில் நீங்கள் காப்பி பண்ண யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட கேட்டகரி, ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அது இருந்துச்சுன்னா அதை கொடுத்துக்கோங்க, ஜெண்டர் கொடுத்துக்கோங்க, ஸ்டேட் கொடுத்துக்கோங்க, எந்த லாங்குவேஜ் நீங்கள் தமிழ் எழுதினீங்கன்னா இது தமிழ்ங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா லாங்குவேஜ் காட்டும். இங்கிலீஷில் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கிலீஷ்ன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு பாஸ்வேர்ட், ஒரு 4 டிஜிட் 6 டிஜிட் அதை கொடுக்கறனால ஒன்றும் கிடையாது, கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆகி உங்களோட ரேங்க்கு, கேட்டகரி வைஸ் ரேங்க் என்ன, ஷிஃப்ட் வைஸ் ரேங்க் என்ன, ஓவரால் ரேங்க் என்ன, இதெல்லாமே காட்டும். நார்மலைஸ்டு ஸ்கோருங்கிறது இப்போ உடனே காட்டாது, ஒரு 2 நாள் தேவைப்படும். ஏன்னா 2லேருந்து 3 நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 2.5 லட்சம் ஆஸ்பிரண்ட் ஆகுது ரேங்கை செக் பண்ணுவாங்க. ஸோ நிறைய டேட்டா கிடைக்கிறப்போ அவங்களுடைய ஷிஃப்ட் வைஸ் ஆவரேஜ் மார்க் என்ன, எவ்வளோ மார்க் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும், எந்த லெவலில் பேப்பர் வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் செக் பண்ணிவிட்டு நார்மலைஸ்டு ஸ்கோரில் உங்களுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகுன்றத அப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட முடியும். இதில் என்ன இஷ்யூ இருக்குன்னா, நீங்கள் யூஆர்எல்லை காப்பி பண்ணுறீங்க தெரியுமா, இது செக்ஷன் வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இமீடியட்டாக வர யூஆர்எல்லை வந்து காப்பி பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்த செக்ஷன் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி பார்க்குறப்போ அதோட யூஆர்எல் மாறும். அப்படி மாறுறப்போ இந்த செக்ஷன் 25 இருக்கா, இந்த 25 கொஸ்டினுக்கான என்னதோ அதை மட்டும் காமிக்கிற மாதிரி இருக்கும். அதனால 2-3 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் வந்து ரேங்கையும் உங்களுடைய ரா ஸ்கோர் என்னதையும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து உங்களால் தெரிஞ்சுக்கிட முடியும். ஓகேவா? இப்படி தான் உங்களோட ரா ஸ்கோர், ரேங்க் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ வரும், சேஃப் ஸ்கோர் எவ்வளோ வரும்ன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டைம் வேகன்சிங்கிறது 3131. லாஸ்ட் டைம் வேகன்சி 3900 சம்திங். ஓகேவா? அந்த சமயத்தில் Tier 2க்கு பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் கூட்டு போனாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு
39,835 பேரை பார்த்தீங்கன்னா Tier 2க்கு வந்து கூட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட 10 டைம்ஸ் கூட்டு போகிறாங்க. இந்த டைம் வேகன்சிங்கிறது 31,000 தான் வேகன்சிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப்ங்கிறது ஜென்ரலுக்கு 157 வச்சிருந்தாங்க, ஓபிசிக்கு 156.6, கிட்டத்தட்ட 157 தான், இடபிள்யூஎஸ்க்கு 150.5, எஸ்சி கேட்டகரிக்கு 139.6, எஸ்டி கேட்டகரிக்கு 129.4ன்றதை கட் ஆஃப் வச்சிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் இவ்வளோ பேரை கூட்டு போயிருக்காங்க, இவ்வளோ கட் ஆஃப்ன்றது வந்திருக்கு. ஆனால் இந்த டைம் வந்து பேப்பர் லெவல் நமக்கு ரிவ்யூ வந்தது எல்லாமே பேப்பர் லெவல் மேக்ஸ் ஈஸி, இங்கிலீஷ் ஈஸி, ரீசனிங் ஈஸின்னு தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஜென்ரல் அவேர்னஸும் சிஜி லெவலுக்குலாம் ஸ்டேட்மெண்ட் நிறையா இல்லாமல் இதாக தான் கேட்டுருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இதுக்கிட்ட கட் ஆஃப் வர்றதுக்கான வாய்ப்புன்றது இருக்கும். லாஸ்ட் டைம் என்ன வந்துச்சோ அதே இது வர்றதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். அண்ட் எவ்வளோ கட் ஆஃப் வருது, என்ன ரேங்க் இதெல்லாம் வருதுங்கிறது இன்னும் ஒரு 3லேருந்து 4 நாளுக்குள்ள நம்மளுக்கு தெரியும். நம்ம டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறோம், என்ன கட் ஆஃப் வர வாய்ப்பு இருக்குன்றத ஷேர் பண்ணுறோம். அதுக்கப்புறமா Tier 2க்கு படிக்கிறதா இல்லையாங்கிறத முடிவு பண்ணிட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷனுங்கிற ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களுடைய ரா ஸ்கோர் வந்து 150+ இருக்குன்னா நீங்கள் Tier 2க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதுதான் பெட்டராக இருக்கும். ஏன்னா 150+ எடுத்திருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் நல்லா இருந்திருக்கும். ஆப்வியஸாக உங்களுக்கு மார்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, லக் இருந்துச்சுன்னா நிச்சயமாக கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ சிஹெச்எஸ்எல் பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப்ங்கிறது அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஒரு 150, 155+ இருக்கிறீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்லதுங்கிறது நடக்கும். ரிசல்ட்டுங்கிறது நமக்கு அடுத்த வருஷம் தான் வரும். ஏன்னா இப்போ டிசம்பரில் தான் ஆன்சர் கீ வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள், ஏன்னா சிஜிஎலுக்கு இன்னும் ரிசல்ட் வரல, அது இந்த மாதத்துக்குள்ளே வரும். ஸோ அதுக்கப்புறம் சிஹெச்எஸ் அடுத்த வருஷம் தான் நம்மளுக்கு வரும். நமக்கு எக்ஸாமுங்கிறது சிஜிஎலோட Tier 2 கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஃபெப்போட லாஸ்ட்லனா மார்ச்ல கண்டக்ட் பண்றாங்களான்றது நமக்கு வந்து இந்த வருஷத்தோட கேலண்டர் இந்த மாசம் வர்றப்போ தெரியும். ஓகேவா? ஸோ சிஹெச்எஸ்எல் Tier 2க்கு நல்ல டைம்ன்றது இருக்கு. 150, 155+ எடுத்தவங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. மற்றவங்க ஒரு 3 to 4 days வெயிட் பண்ணுங்க. என்ன ரேஞ்சில் கட் ஆஃப் வரும்ன்றத நிறைய டேட்டா கிடைச்சதுக்கப்புறம் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறோம், அதை பார்த்துக்கோங்க. டெலகிராமில் நம்ம 2026 எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம்க்கான டெய்லி ஷெடியூல்ன்றதை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டெய்லி ஷெடியூலுக்கு வாரத்தில் ஒரு டைம் வீக்லி டெஸ்ட்டுமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் சிஹெச்எஸ்ல கம்மியான ஸ்கோர் பண்ணிட்டீங்க, அடுத்த வருஷத்தை டார்கெட் பண்ண போறீங்கன்னா டே 1க்கான ஷெடியூலை நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறோம். நம்ம இதுவரைக்கும் 30 டேஸ்க்கான ஷெடியூலை முடிச்சிருக்கோம். நீங்கள் இப்போலேருந்து படிக்க ஆரம்பித்தாலும் சரி, உங்களால் அடுத்த எஸ்எஸ்சி இல்லைன்னா ரயில்வே எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். இப்போலேருந்து டே 1லேருந்து சின்சியராக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணலாம். டெய்லி ஷெடியூலாக இருக்கட்டும், வீக்லி டெஸ்ட்டாக இருக்கட்டும், இது ரெண்டுமே ஃப்ரீ தான். நம்ம வெப்சைட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். டெய்லி ஷெடியூலுக்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறோம். எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸை கவர் பண்ண இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸ் கவர் ஆயிரும். எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் வித் PDF நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், பிரிண்ட்டும் பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட், என்ன டைப்லாம் கவர் ஆயிருக்கோ அதையுமே இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு இந்த கோர்ஸில் இன்க்ளூட் பண்ணிடுவோம். டைப் வைஸ், டாபிக் வைஸ் கிளாஸஸ் தான் இதில் இன்க்ளூடடாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைப்பாக கவர் பண்ணிக்கிட முடியும். ஒவ்வொரு டாப்பிக்கில் சாப்டர் வைஸ் டெஸ்ட்டுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட் எல்லாமே லேட்டஸ்ட் எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி அதோட டைப்புக்கு தான் ப்ரொவைட் பண்ணுவோம். டவுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே ஈவினிங் டைமில் உங்களுக்கு என்னென்ன டவுட் கேட்குறீங்களோ அந்த சப்ஜெக்ட் டவுட் எல்லாமே எவ்ரி மண்டே டு ஃப்ரைடே வந்து உங்களுக்கு டவுட்ன்றதை கிளியர் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸோட கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணணும், சாப்டர் வைஸ் நான் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணணும், பெஸ்ட் கண்டென்ட்டாக இருக்குன்னா இந்த ஒரு கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸ்க்கான லிங்க் இதில் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. நம்ம கிளாஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் இது எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்டில் நம்மளுடைய யூடியூப் சேனலோட போஸ்ட் செக்ஷனில் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.